வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தாவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த அலமண்டா செடி. கொடியாகவும் இது வரும், புதரொடியிலையும் அது இருக்குது. இந்த தாவரம் இதில் நிறைய வகைகள் இருக்குது. வகைன்னா நிற வகைகள் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து பிஸ்கட் கலர் மாதிரி ஒரு கலரு. இதில் வந்து டார்க்கு பிங்க் வரும். அதே மாதிரி வந்து இதில் மெரூன் கலரும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு மெரூன் கலர்லேயும் இது வரும். நிறைய பூக்கள் பூத்துருக்கு. நான் இது கவாத்து பண்ணி வச்சுருக்கேன். இதில் நிறைய உயரத்தில் இது நல்லா வளர்ந்து போச்சு. வீட்டில் வளர்த்த செடி இங்கே கார்டனில் நர்சரியில் கொண்டு வந்து வச்சேன். இதை ஒரே ஒரு ஸ்டெம் இருந்துச்சு. இதில் மல்டிபிள் ஸ்டெம்மாக நான் இதை கட் பண்ணி கவாத்து செய்யும்போது பாருங்கள், ஒரு இடத்துல நம்ம வெட்டினா எவ்வளோ கிளைகள் தருது பாருங்கள். ஒரு வெட்டுக்கு 3-4 கிளைகள் அப்படியே கொத்தாக வருது. எப்போவுமே பூச்செடிகளை நாம் கொடி வடிவில் வேண்டான்னு நினைக்கிற செடிகளும் சரி, இல்லை பொதுவான பூச்செடிகளும் சரி, நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய இடுப்பளவுக்கு அதை வச்சு கவாத்து பண்ணிடணும். அப்போ தான் வந்து பார்வை வந்து எப்போவுமே கீழ் நோக்கி அழகாக ரசிக்கிற மாதிரி பூக்களை பார்க்குற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இல்லை அதிகபட்சமாக நம்ம தோள்பட்ட உயரத்தை விட அதிகமாக வளர்த்துறக்கூடாது செடிகளை. நீங்கள் அதனால் அடிக்கடி கவாத்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த செடிகள் வந்து நிறைய கிளைகள்ன்றது நிறைய பூக்கள் கொடை மாதிரி வடிவத்தில் வந்து அழகாக இது இந்த மலர் செடி நிறைய கிளை விட்டு அப்படியே வந்து வளரும். பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. நான் இப்போ ஒரு பகுதி கவாத்து பண்ணேன். இன்னொரு பகுதி பூக்கள் இருக்கிறதுனால அதை வட்ட மனசு இல்லாமல் விட்டுருக்கேன். எல்லாமே கவாத்து பண்ணது இடம் பாருங்கள். எல்லாம் கவாத்து பண்ணதெல்லாம் எவ்வளோ கிளையாகுது பாருங்கள். மல்டிபிள் பிரான்ச்சஸ் வருது. இதே மாதிரி இங்கே வெட்டிட்டேன்னு சொன்னால் இதுக்கும் நிறைய வரும். பக்க கிளையில் வந்துடும். இதே மாதிரி இந்த பெரிய இதற்கு இதையும் வந்து கவாத்து பண்ணிட்டேன்னு சொன்னால் மேலே ஏணி வச்சு வந்தால் யாரும் வந்து பூக்களை ரசிக்க போகிறதில்ல. நம்முடைய பார்வை மட்ட அளவில் வந்து எப்போவுமே பூக்களை நம்ம வச்சுக்கணும். அந்த செடிகளை பூக்களை ரசிக்கிற மாதிரி அந்த செடிகளை வச்சுக்கணும். அந்த வகையில் இந்த அலமண்டா இன்றைக்கு நம்ம நந்தவனத்தில் ஒரு சிறப்பான ஒரு மலர் செடியாக இருக்குது. பாருங்கள் என்ன அழகில் இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம கவாத்து பண்ண ஒரு கொடை வடியில் வந்து பூக்களை தர ஆரம்பிச்சிடும். அழகான பூக்களோட இந்த மலர் செடி இருக்கும். இது நீங்கள் வீட்டினுடைய முன்புறம் காம்பவுண்டினுடைய அந்த முகப்பு அங்கெல்லாம் வச்சுன்னு சொன்னால் மிக அழகான கொத்தான பூக்களோடு இது மலர்ந்துருக்கும். இது அலமண்டாவுடைய ஒரு வகை பூ. நன்றி நண்பர்களே. இறைவன் நாடினா இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.